இந்த இடம் பார்த்தீங்கன்னா மடுகரையிலேருந்து விழுப்புரத்துலேருந்து வந்தீங்கன்னா மடுகரை வழியாக வந்தீங்கன்னா மடுகரையிலேருந்தும் வரலாம். ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரியா இருந்தால் அழகுமுத்து ஐயனார் அப்பன் கோயில்னு போர்டே போட்டுருக்கோம் பஸ்ஸில். அப்படி பார்த்து வரலாம். ஆம்புலன்ஸ் சொன்னீங்கன்னா டிரைவர் இறக்கி விட்ருவாரு. அங்கேருந்து 10 ரூபா கொடுத்து ஷேர் ஆட்டோ பிடிச்சிங்கன்னா கோயில் வாசப்படிலே வந்து விட்ருவாங்க. இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பெஷல் என்னன்னாக்கா, நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது 1 வருடம் இல்லை 6 மாதத்தில் கண்டிப்பாக நிறைவேறும். கல்யாணம் ஆகாத ரொம்ப வருடம் காத்திருக்கிறவங்கலாம் 1 வருஷத்துலேயே கல்யாணம் ஆகிடுதுன்னு வந்துடுறாங்க. இப்போ நாங்கள் ஒரு வேண்டுதல் வச்சதுலே ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் அது இன்னும் 2-3 நாள் ஆக போகுது. அவங்களுக்கும் சிலை செஞ்சு வைக்கிறதுக்கு நாங்கள் சொல்லிட்டோம். சிலைக்கு ஏற்கனவே 6000 சொன்னாங்க. இப்போ எவ்வளோன்னு தெரில. நாங்கள் போன வருஷம் வந்து கேட்டோம். இந்த வருஷம் நிறைவேறிடுது எங்களுக்கு. நீங்கள் வேண்டணும்னு நினச்சிங்கன்னா, கல்யாணம் ஆகாதவங்க வேண்டணும்னா கல்யாண பொம்மை ஜோடியாக செஞ்சு வைக்கணும். வீடு இல்லாதவங்க வேண்டிங்கன்னா வீடு இங்கேயே செஞ்சு தராங்க. நீங்கள் வீடோட வாங்கி இங்கே வச்சுக்கலாம். டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணும். இல்லையா உங்கள் பொண்ணு மேல்கொண்டு ஏதாவது படிக்கணும், உங்களுக்கு நிறைய ஆசை இருக்கும் நிறைவேறணும். நீங்கள் எப்பேற்பட்ட ஆசையாக இருந்தாலும் மிஞ்சி போனால் 3, 6, 9, 12 இந்த 4 இதில் எப்படியாவது உங்களுக்கு முடிஞ்சிடும். வேறு எதனா டவுட்டுனாலும் இங்கே வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. சீட்டு எழுதி கட்டுங்க. சீட்டு எழுதி கட்டினீங்கன்னா இங்கே கட்டுறாங்க. நீங்கள் திங்கக்கிழமையில் வர்றது தான் இது ஸ்பெஷாலிட்டி. மற்ற கிழமையில் இங்கே வர்றதை விட நீங்கள் திங்கக்கிழமையில் வர்றது தான் உங்களுக்கு நல்லது. நீங்கள் வாங்க, ஒரு வாட்டி வந்துட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் நிறைய பேர் உங்களால் அறிமுகப்படுத்தி வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. கல் எடுத்து வைக்கிறாங்க. இது அவங்க இந்த வேண்டுதல் அவங்களுக்கு நிறைவேறுச்சுன்னா அடுத்த வருஷம் அவங்க ஒரு வீடு வாங்கி இங்க கட்டி எடுத்து வச்சிருவாங்க. அவங்க வேண்டுதல் இந்த வருஷம் வந்து வேண்டுதல் வைக்கிறாங்க, வீடு கட்ட போறாங்க. அடுத்த வருஷம் அவங்க கட்டி முடிச்சிட்டாங்கன்னா வீடு செஞ்சு ஐயனாரப்பன் கோயிலுக்கு வந்து இருக்கிறோம். இங்க வந்து எந்த வேண்டுதல் நம்ம நினைச்சு வேண்டிக்கினாலும் அந்த வேண்டுதல் முடிஞ்சதுன்னா அந்த உருவ பொம்மையை நம்ம செஞ்சு வைக்கணும். கல்யாணம் ஆகலைன்னா, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆன மாதிரி இவங்களுக்கு அந்த மாதிரி பொம்மை 2 பேரும் ஜோடியா வச்சு செஞ்சு வைக்கணும். குழந்தை இல்லைன்னா குழந்தை பிறந்த மாதிரி பிறந்துருச்சுன்னா அவங்க குழந்தையோட கையில இப்படி வச்சுட்டு இருக்க மாதிரி அவங்கள செஞ்சு வைக்கிறோம். நம்ம வீடு கட்டினா வீடு, மாடி வீடு, ஓட்டி வீடு எது கட்டினாலும் அந்த உருவத்தை நம்ம செஞ்சு எடுத்துட்டு வந்து வைக்கிறது இங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு இது. நம்ம நினைச்சது நடந்துருச்சுன்னா இதை செஞ்சு எடுத்துட்டு வந்து இங்க வைக்கணும். நம்ம நினைச்சது நடந்ததுன்னா, நம்ம என்ன நினைச்சோமோ அது நடந்ததுன்னா அதோட உருவத்தை அப்படியே செஞ்சு இங்க எடுத்துட்டு வந்து வைக்கிறது தான் இந்த கோயிலோட ஐதீகம்.
கனியம்மா கூப்பிட்டு போறேன். பிரித்திஷா அங்க பாரு. பாய் சொல்லு. ஹாய் இங்க பாரு. வாங்க.